அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் 1/1/2025 முதல் மேசராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன, குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகர ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியான சூரியன் 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய தைரியஸ்தானாதிபதியை பார்வையிடுகிறாருங்க. பொதுவாகவே ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருப்பது என்பது உங்களுடைய பலத்தை காட்டுகிறது. அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் பாக்கிய விரையாதிபதியான குரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல நிதி சிக்கல்களும் குறைய இருக்குது. தனவரவுகள் என்பது இந்த மாதத்துல உங்களுக்கு தாராளமாகவே இருக்குங்க. செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானமாகிய 6இல் கேது இருப்பதால் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. மருத்துவ செலவுகள் குறையுங்க. ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல மேசராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் கோவில் தரிசனம் கிடைக்குங்க. பெரியோர்களுடைய ஆசைகளும் கிடைக்க இருக்குது. அதே போல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால புதிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்துல உங்களுடைய பண தேவையை குரு பகவான் பார்த்து கொள்வதால் இந்த மாதம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. வீண் செலவுகள் குறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம சுக்கிரனும் உங்களுக்கு உதவியாக இருப்பதால பல நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள செவ்வாயினுடைய நிலையினால உடல் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருதுங்க. திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவும் தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரத்திலும் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. அதே போல குடும்ப பொருளாதார சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் அதிக எச்சரிக்கையோடு கவனமோடும் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் மேசராசினியர்கள் உங்களுக்கு இந்த தருணத்துல குறிப்பா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லபடியாகவே இருந்தாலும் கூட சற்று உழைப்பு என்பது அதிகமாக தாங்க இருக்கும். இதனால் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ஆட்சி புரிவதால வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா மற்றும் புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம்
கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் இருந்த மேசராசினியர்கள் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பதவிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசியினருக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் அல்லது ஊதிய உயர்வு, பதவி உயர்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையை தங்களுடைய பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான ஒரு மாதமாதான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை சற்று உயர்த்தி கொள்ளலாங்க. விற்பனையை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் புதிய விற்பனை நிலையங்கள், கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வெளிநாடுகளில் உள்ள பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்குங்க. மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குது. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் அனுகூலமான மாதம் இந்த ஜனவரி மாதம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை நீங்கள் தாராளமாக தயாரிக்கலாங்க. லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல நடிகைகளுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. பலர் அரசியல்ல ஈடுபடுவாங்க. சொந்த படம் எடுப்பதும் லாபகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்துங்க. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரங்கள் கட்சியில் எந்தவித பிரச்சனையும் செல்வாக்கும் நீடிக்குங்க. அதே போல 3ஆம் வாரத்திலிருந்து கட்சி தொண்டர்களிடையே எதிர்ப்புகள் உருவாகும். உங்களுடன் நெருங்கி பழகிய நண்பர்களிடையே பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால கல்வியில் நல்ல ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் ஈடுபட இருக்கீங்க. அதே போல் பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி குழப்பங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய எதிர்காலத்திற்கான சிந்தனையை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமைய இருக்குது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராது பெய்யும் மழையினால் பயிர்கள் சிறிது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு கவலை அளிக்கும் பிரச்சனை என்பது இந்த மாதத்தில் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு குழப்பங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கணவருடன் கருத்து வேற்றுமை உருவாகக்கூடும். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.